பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கடந்த 17 ஜனவரி 2023 வரை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் நிலையில இருந்த சனி பகவான் இப்போது 10ஆம் நிலையிலே அமர்ந்திருக்கிறார். அதுவும் சென்ற நவம்பர் 14 அற்புதமாக இந்த ஒரு பெயர்ச்சி, சனி பகவானுடைய பெயர்ச்சி என்றால் அவர் ராசி பெயர்ச்சி அல்ல, வக்ரகதியிலிருந்து வக்ரகதி நிவர்த்தி என்ற அந்த பெயர்ச்சி என்பது உங்களுக்கு நிச்சயமாக அற்புதமாக தொழில் வளத்தை தரும். இதன் மூலமாக ஒரு விஸ்வரூப வளர்ச்சி என்பது இருக்கும். உங்களுடைய முன்னோர் சொத்து வழிகளிலே ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்கள் சரியான முறையில் அணுகும் போது அதை தீர்ப்பதற்கு அற்புதம் நடக்கும். மனைவி வழியிலே, அதாவது சகோதரர் வழி, மனைவி வழி, இவற்றில இருந்த பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தீர்வை எதிர்பார்த்தால் அந்த தீர்வு கிடைக்கும். நீண்ட நெடுங்காலமாக கட்டி முடிக்கப்படாத வீடு கட்டி முடிக்க ஒரு வாய்ப்பான ஒரு வங்கி கடனோ அல்லது நிதி உதவிகளோ உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக ஏற்படுகிறது. மேலும் சகோதரிகள் அல்லது உங்களுடைய பணியிடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்திலே உங்களோடு வயதிலே குறைந்தவர்கள், அவர்கள் மூலமாக ஏதேனும் அனுகூலமற்ற நிலைகள் இருந்தால் இந்த 2024 ஆங்கில வருடத்தின் கடைசியிலே டிசம்பர் மாதத்திலே அற்புதமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமாக இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு சகோதரருடைய அனுகூலம் எப்படி கிடைக்கும் என்றால், அவர்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கும்போது அற்புதம் அனுகூலம் கிடைப்பது, அல்லது ஒன்று செய்தால் வேறு ஒன்று பெரிதாக நமக்கு கிடைக்கும் என்றால் அந்த பெரிதான துன்பம் கிடைத்து விடக்கூடிய கிரக நிலையை தருகிறது. ஏனென்றால் 11ஆம் இடத்துல சனி பகவானை போன்று பன்மடங்கு அருளை தரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில இருக்கக்கூடிய ராகு அங்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் ரிஷபராசி அன்பர்களே, இந்த மூத்தோர் வழியில உங்களுக்கு வரக்கூடிய அனுகூலங்களை நீங்க சரியான முறையில் அணுகவில்லை என்றால், அதற்குள் ஏதேனும் ஒரு திட்டம் இருந்தால் அது நிச்சயமாக உங்களுக்கு பூமரேங் ஆகும். அதாவது மீண்டும் அதற்கான பலன் உங்களிடமே வந்து சேரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். நல்லது செய்தால் மிகப்பெரிய நல்லதாகும், கெட்டது செய்தால் மிகப்பெரிய கெட்டதும் வரும். ஆகினால் மூத்தோர், அதோடு மட்டுமல்லாமல் இளையோரிடம் ஏதேனும் சிக்கல்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம் இந்த டிசம்பர் மாதத்துல. இதுல கவனத்தில் கொள்ள வேண்டிய காரணம் என்னவென்றால், உங்களுடைய ராசியிலே குரு பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகினாலே நல்ல எண்ணம், நல்ல விஷயங்களை தவிர்த்து அல்ல விஷயங்கள் என்றால் சிக்கல், அதை பொதுவாக மனதிலே பொருத்தி செயல்பட வேண்டும். அதே போல் 3ஆம் இடத்துல சகோதரத்துவத்தின் உங்களோட வயதில குறைந்தவர்கள், உங்களுக்கு கீழ் பணிந்தவர்கள், அவர்கள் உங்களை மிஞ்சியோ அல்லது உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய செயல்களோ செய்வதற்கான வாய்ப்பு அதிகம். காரணம், உங்கள் 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 3லே சென்று நீச்சம். சரி, பெரியவர்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும்? அது மிக பெரிதாக கிரேட், அற்புதமாக இருக்கும். ஆனால் நேர்மை தவறினால், ஏனென்றால் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே ராகு, ஆகினால் 11ஆம் இடத்திலும் சரி, அது பெரியவர்களுடைய அனுகிரகம், மூத்தவருடைய அனுகிரகம். 3ஆம் இடம் இளையவர்களுடைய அனுகிரகத்தை தரக்கூடிய செவ்வாய் ஏற்கனவே அதன் விரயத்தை தரக்கூடிய விரையாதிபதியாக உங்களுக்கு இருக்கிறார். வாழ்க்கை துணை அந்த நிலையிலும் கூட நீங்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். இதுல நீங்கள் நன்மையோடு இருந்து நன்மை செய்ய வேண்டும், நன்மை பெற வேண்டும் என நினைத்தால் நன்மையும், அல்லவை நினைத்தால் துன்பமும் இருக்கும். ஆகினாலே இதுல கவனமாக இருக்க வேண்டும். தொழில் பாக்கியம் இருக்கிறதா? லக் பாக்கியம் என்றால் 9ஆம் இடத்து அதிபதி, உங்களுடைய 9ஆம் இடத்து அதிபதி சனி பகவானாக அமைகிறார். இந்த 9ஆம் இடத்து சனி பகவான் அவர் இப்போது ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெற்று இருக்கிறார். ஆகினாலே நிச்சயமாக நேர்மறையான சாத்வீக முயற்சிகளிலே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. காரணம், நவம்பர் 14லேயே சனி பகவான் அவர் வக்ரகதியிலிருந்து நிவர்த்தியும் ஆகிவிட்டார். ஆகினாலே இதுவரை பாக்கிய குறைச்சல் போன்ற இருந்த நிலை நவம்பர் 14 வரை சில சமயங்களில் வீட்டிலே உங்களுடைய மூத்தோருக்கு உடல்நல குறைவோ, தாத்தா பாட்டி போன்ற நிலையில இருப்பவர்களுக்கு பிரச்சனையோ, அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நிலையின் காரணமாக ஏற்பட்ட அசௌகரியங்களோ அல்லது செலவுகளோ, அவை தீர்ந்து இப்போது அலைச்சலிலிருந்து மீண்டு இப்போது பாக்கிய நிலையை இந்த சனி பகவான் 9ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல அவர் மூலத்திரிகோணம் ஆட்சி. ஆகையினாலே நிச்சயமாக அதிர்ஷ்டம் இருக்கிறது. அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரவு இருக்குமா என்றால் நிச்சயமாக பணம் செலவு செய்யக்கூடிய அளவிற்கு மகாலட்சுமி யோகத்தை ஏதோ ஒரு வகையில பணம் வரும். அந்த வரக்கூடிய பணத்தை நீங்கள் மகிழ்ந்து உங்களுடைய குடும்பத்தாருக்கும் சரியான முறையில பயன்படுத்தும்போது மிகப்பெரிய வெற்றியை தரும். சுக்கிரனுடைய பார்வை மதத்தினுடைய துவக்கத்திலே உங்களுடைய 2ஆம் இடத்திலும் அதன் பின்பு 3ஆம் இடத்திலும் இருக்கிறது. ஆகையினால சுக்கிரன் தொடர்ந்து உங்களுடைய பாக்கிய நிலையிலே பயணிப்பார். இது ஒரு அற்புதம்.
இந்த மாதம் முழுக்க டிசம்பர் முழுக்க சுக்கிரன் மகர ராசியில் அதாவது 9ஆம் நிலையில இருப்பது அற்புதத்தை உங்களுக்கு நிச்சயமாக தரும். அஷ்டம சுக்கிரனாக ஓரிரு நாட்கள் இருப்பார். அதனால் ஏதேனும் தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கு மாதத்தினுடைய துவக்கத்தில் ஓரிரு நாட்களிலே வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனை எல்லாம் மிக ஓரிரு நாட்களிலேயே முடிந்து சுபத்துவத்தை தரக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை தரக்கூடிய, கைப்பணத்தினால் ஒரு சுகப்படக்கூடிய அமைப்பை தந்து விடுகிறார். அதனால் வெற்றி என்பதற்கும், புதிய வேலை கரியர் சார்ந்த விஷயங்களில் வெற்றி என்பதற்கும், தினந்தோறும் வருமானத்தில் இருக்கக்கூடிய வியாபாரமும் ஜெயிக்கும். இந்த மாதத்தில் வழிபாடு என்றால் உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பை ஏற்படுத்தும். மேலும் உங்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்திவிடக்கூடிய ஒரு சில அமைப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் மாத துவக்கத்திலேயே இருக்கிறது. ஆகையினால அதில் கவனமாக இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கை, திருமணமானவர்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை மிஞ்சி செயல்படலாம் என்ற ஒரு அந்த துவனி, அந்த எண்ணம் இருக்கும். இதனால் ஒரு முரண்பட்ட போக்கு ஏற்படும். ஆகையினால் கோவப்படாமல் வீண் விவாதத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது, பெரியவர்களுடைய பேச்சை அனுசரித்து செல்வது, இவையெல்லாம் அல்லது ஈகோவிலிருந்து வெளிவரும்போது வெற்றிக்கான வழி தானாகவே இருக்கும். நான் தான் பெரிது என்ற மனப்பான்மை எங்கு ஏற்படுகிறதோ அங்கேதான் அந்த ஈகோ இருக்கக்கூடிய இடத்தில் தான் துன்பம் துவங்கும். ஆகையினால ஈகோவை விடும்போது துன்பம் அகலும். மாணவர்களுக்கு சற்று கூடுதல் உழைப்பு. 5ஆம் இடத்து அதிபதி புதன் சூரியன் இணைந்து இருக்கிறது, குரு பார்வை பெற்று இருக்கிறது. ஆகினால் படிப்பில் மிகப்பெரிய பின்னடைவெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கேது 5ஆம் நிலையிலேயே இருக்கக்கூடிய காரணத்தினால் நிறையும் காலம் தாட்டக்கூடிய நிலை இருந்தால் அதிலிருந்து மாறி வருவதற்கு வெற்றி தரும். விநாயகர் வழிபாடு இதற்கு உதவியாக இருக்கும். ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கான பயிற்சிகளை செய்வது வெற்றியை தரும். சூரியன் எழுவதற்கு முன்பு எழுந்து படிப்பது மிகப்பெரிய வெற்றிக்கான வழியை தரும். காதல் திருமணம் செய்ய வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்பு சற்று கூடுதலாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பின் காரணமாக ஏதேனும் ஒரு அதாவது திருப்தியற்ற நிலை கூட உருவாகலாம். இதை தவிர்த்தால் தான் நீங்க வெற்றி இருக்கும். அது மட்டுமல்ல, சந்தேக நிலை, இந்த சந்தேகத்தினால் நிம்மதிக்கணும். ஆகினால சந்தேகங்கள் எது ஏற்பட்டாலும் பேசி தீர்த்துக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும். உடல்நலத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு குட் இம்யூனிட்டி என்று சொல்ல வேண்டும். எதிர்ப்பு சக்தி நிச்சயமாக நன்றாக இருக்கும். ஆனால் நரம்பு தசை போன்ற விஷயங்களில் 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய அலர்ஜி இவற்றை உடனடியாக மருத்துவம் செய்து கொள்வது சிறப்பு. உடல்நலம் சீராக இருக்க வேண்டும் என்றால், உடல்நலம் சீராக இருந்தாலும் வாகன ஓட்டும் சமயங்களில் அல்லது ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தும் சமயங்களில் கூடுதல் கவனம். ஏனென்றால் அடிபடுவதற்கு ரத்த காயம் ஏற்படுவதற்கான சில வாய்ப்புகளை சிலருக்கு கிரகநிலைகள் காட்டும். உங்களுடைய பிறவி ஜாதகத்திலும் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் செவ்வாய் முரண்பட்ட நிலையில உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கும்போது செவ்வாய் இப்போது நீச்சம் பெற்று வக்கரம் பெறக்கூடிய சமயத்தில் சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை. அந்த நேரங்களில் சந்திராஷ்டம தினங்கள், இந்த சந்திராஷ்டம தினங்கள் என்றாலே சற்று கூடுதல் கவனம் சில விஷயங்களிலே தேவை. எந்த விஷயம்? பயணம், நீண்ட நெடுந்தூர பயணங்கள் செய்கிறீர்கள் என்றால் இப்போது அதிலே சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக உங்களுக்கு தேவை. காரணம், இரவு நேர பயணங்களின் போது தேவையற்ற அசௌகரிய நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். ஆகையினாலே அவற்றை தவிர்ப்பது நல்லது. புதிதாக ஒரு விஷயத்தை துவங்குவது என்பது சந்திராஷ்டம நாட்களிலே முற்றிலும் தவிர்ப்பது, புதிய ஒப்பந்தங்கள் தவிர்ப்பது, இவை நல்லது. அத்தியாவசியமாக செய்ய வேண்டும் என்றால் கூட நல்ல ஒரு குருவினுடைய ஆலோசனை கேட்டு செய்வதுதான் சிறப்பை ஏற்படுத்தும். ஆகையினால் சந்திராஷ்டம தினங்கள் என்றால் உங்களுக்கு இந்த மாதத்தில் மாத துவக்கத்தில் ஒரு சந்திராஷ்டமம், வருடம் முடியும் போது, ஏனென்றால் இந்த மாதம் முடிவதும் வருடம் முடிவதும் இணைந்தே நடக்கிறதா, ஏனென்றால் இது டிசம்பர் 2024. ஆகையினாலே மாத துவக்கத்தில் 12/2/2024 அதாவது டிசம்பர் 2ஆம் தேதி அதிகாலை 3:45 அதிகாலை 3:45 உங்களுக்கு சந்திராஷ்டம் துவங்குகிறது. அந்த 3:45 AM அது முதல் டிசம்பர் 4 அன்று இரவு 11:19 11:19 PM வரை உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறது. ஆகினாலே 2, 3, 4 இந்த தினங்கள் முழுவதுமாகவே சந்திராஷ்டமமாக அமைகிறது. ஆகினாலே இதில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். அதே போல் மாதத்தினுடைய கடைசியில 29/12 டிசம்பர் 29 இரவு 11:22 PM முதல் ஜனவரி 1, 2025 புத்தாண்டு துவக்கம் அன்று அதிகாலை 6 மணி வரை இருக்கிறது. ஆகையினாலே 30, 31 ஆகிய 2 தினங்களும் இந்த மாதத்தினுடைய கடைசியில சந்திராஷ்டமம். மேலும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் டிசம்பர் 2024 சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் டிசம்பர் 3, 4, 11, 12, 13, 20, 21, 22 மற்றும் 30, 31 ஆகிய நாட்களில் சற்று கூடுதல் கவனம் என்பது அனுகூல பலன்களை தரும்.
மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.